கியூரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நியூசிலாந்து பற்றின ஒரு வ்ளாகு, அதாவது சேவ் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு ரீசைக்கிள் கிளாத்திங் ஷாப்பை பற்றின வ்ளாக் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆப் ஷாப் நியூசிலாண்டில் பல நகரங்களில் இந்த ஆப் ஷாப் உண்டு. பார்த்திங்கன்னா ஆக்லாண்டில் மட்டுமே ஒவ்வொரு சபர்ப்லேயுமே ஒரு ஆப் ஷாப் நம்ம பார்க்கலாம். இது இந்த ஆப் ஷாப்புன்றது ஆப்பர்ச்சுனிட்டி ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை யூஎஸில் பார்த்திங்கன்னா த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் இல்லை குட்வில்ஸ் இந்த மாதிரி பல பேரில் அழைக்கப்படுறோம். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற கண்ட்ரியில் ஆப் ஷாப் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷாப்னு சொல்லுவாங்க. சில பேர் சேரிட்டி ஷாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சில சர்ச்சஸ் ரன் பண்ணோம், சில ஹாஸ்பைஸ் கேர், அதாவது சில பேலியேட்டிவ் கேர், சில ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக இதில் வர ரெவென்யூ மக்களுக்கு திருப்பி போய் சேர்க்குற மாதிரி தான். இந்த ஷாப்ஸ் டிஃப்ரெண்ட் பேரில் இருக்குது. இங்கே ஆக்லாண்டில் மெர்சி ஹாஸ்பைஸ் ஆப் ஷாப்புன்னு இருக்குது, டவுன் டவுன் செகண்ட் ஹேண்ட் ஷாப்புன்னு இருக்குது, சூப்பர் ட்ராஷ், ரீசைக்கிள் புட்டிக், கலெக்டிவ், சால்வேஷன் ஆர்மி ஸ்டோர்ஸு, எஸ்பிசி ஷாப்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஆப் ஷாப்பில் துணி, அதாவது வின்டேஜ் கிளாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பழைய துணிகள், அதாவது உங்களோட ப்ரீலோடு துணிகள், புக்ஸ் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது, ஷூஸ் இருக்குது. அதாவது நான் இந்தியாவில் இருக்கும்போது 97 டைமில் 1997 ஒரு புக்கு போய் வாங்கணுன்னா ரொம்ப விலையாக இருக்கும். அப்போ என்னென்னா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஸ்டோரில் போயிட்டு அந்த நம்ம தேடுற புக் இருக்கான்னு பார்த்துட்டு செகண்ட் ஹேண்டில் விலை கொடுத்து நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே. ஆனால் இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வாலண்டியர்ஸாக இருப்பாங்க, இல்லை வெரி மினிமல் சேலரியில் இருப்பாங்க. மோஸ்ட்லி ரிட்டையர்ட் ஆனவங்க வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஈவன் ரிட்டையர் ஏஜ் கம்மியாக இருக்கவங்க மினிமல் சேலரிஸில் இது ரன் ஆகிற ஒரு ஷாப்பு. இதை இந்த மணியை ரைஸ் பண்ணுறது மோஸ்ட்லி சேரிட்டிக்கு தான் போகும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஷாப்பில் போகும்போது ஒரு குட் வெரைட்டி ஆஃப் க்ளாத்ஸு, குட் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் கூட கிடைக்கும். ஏன்னா இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நியூசிலாந்து மாதிரி கண்ட்ரி சஸ்டைனபிள் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசைக்கிள் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இதில் என்ன கான்செப்ட்னால் ஒரு ப்ரீ லவ்டு கிளாத்ஸ் நம்மளுக்கு நம்ம ஃபர்னிச்சர் நம்ம வீட்டில் நமக்கு அதிகப்படியானது நம்ம டொனேட் பண்ணுறோம். அது இந்த வாலண்டியர்ஸ் அவங்க இந்த ரீட்டைலர்ஸாக அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்ஸை அவங்க இந்த மாதிரி ஷாப்ஸில் வச்சு விற்பாங்க. ஸோ இதுக்கு வர ரெவென்யூ, இது நம்ம விற்று வர ரெவென்யூ நிறைய ரிசர்ச்சுக்கு இல்லை நிறைய பேருக்கு இப்போ ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் இந்த ரெவென்யூவை யூஸ் பண்ணுவாங்க. சில ரொம்பவும் வேஸ்டான திங்ஸை லேண்ட்ஃபில்க்கு போகும். நான் இந்த ஆப் ஷாப்பில் நான் ஷாப்பிங் பண்ணுவேன். இது ஒரு ஸ்டிக்மாவாக எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நியூசிலாண்டில் இருக்க கண்ட்ரீஸில் எப்படி நம்ம பெரிய பெரிய கடையில் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப் ஷாப்லேயும் போய் நிறைய பேர் ஷாப் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டிக்மாலாம் கிடையாது. சேரிட்டி ஸ்டோருன்ற பேரில் இருக்கிறனால நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் போன்ற கண்ட்ரியில் நிறைய பேர் இந்த மாதிரி ஷாப் பண்ணுவாங்க. எனக்குமே இந்த மாதிரி ஆப் ஷாப்பில் போய் ஷாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் நல்ல வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். சில வாட்டி பார்த்திங்கன்னா புதிய ஒரு ட்ரெஸ்ஸு, யாருமே போடாத ட்ரெஸ்ஸு, ஆனால் அது ஒரே ஒரு பீஸ் இருந்திருக்கலாம் ஒரு கடையில். ஸோ அவங்க இந்த மாதிரி ஷாப்ஸில் எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி விலை போட்டு கூட விற்பாங்க. நான் இந்த மாதிரி ஆப் ஷாப்பில் மோஸ்ட்லி கிளாத்ஸை பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன். ஏன்னா ஒன்று இது செகண்ட் ஹேண்டு, நம்ம திருப்பி இதை நல்ல ஒரு ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணால் திருப்பி இதே ஸ்டோருக்கு நம்ம டொனேட் பண்ணிடலாம். ப்ளஸ் எனக்கு இதில் ரொம்ப இந்த ஸ்டோர்ஸில் பிடிச்சிருந்து புக்ஸு, நல்ல நல்ல புக்ஸு டொனேட் பண்ணியிருப்பாங்க.
நீங்கள் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாசிச்சுட்டு திருப்பி வந்து அதே ஸ்டோருக்கு வந்து திருப்பி டொனேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து இட்ஸ் கோஸ் ஃபார் சேரிட்டி. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து எப்போவுமே வந்து எல்லாத்துக்கும் டொனேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் டொனேஷன் வந்து இட் கோஸ் ஃபார் அ குட் பர்பஸஸ் தான். அதே மாதிரி வந்து சில வாட்டி நல்ல ஒரு ஷூஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் நல்ல நல்ல ஃபர்னிச்சர்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெரி மினிமல் மணியில் வந்து நீங்கள் வந்து யூஆர் ஹெல்பிங் சம்மன் ஹூஸ் காட் சம் இல்னஸ். இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக சொல்லணுன்னா, ஏன்னா நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஒரு அனிமல் லவர். இங்கே வந்து எஸ்பிசிஏன்னு சொல்கிறவங்களோட ஆப் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வந்து வர சேரிட்டி மணி ஃபுல்லுமே வந்து இந்த அனிமல்ஸோட இதுக்கு தான் ரிசர்ச்சுக்காகவும் அனிமல்ஸோட எல்லா ஒரு நன்மைக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதில் வர பைசாவை சேரிட்டி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி எஸ்பிசி ஆப் ஷாப்லேயும் வந்து நல்ல நல்ல திங்ஸு கிடைக்கும். நான் வந்து அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸு நான் இந்த மாதிரி ஷாப்புக்கு போயிட்டு நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து அருமையான திங்ஸ் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் வித் அ வெரி மினிமல் மணி. அதே மாதிரி நிறைய என்னுடைய வார்ட்ரோப் வந்து கிளியர் பண்ணும்போது வந்து என்னோட ஃபேமிலியோட இது பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து அது ஆப் ஷாப்பில் போய் கொடுத்துருவேன். இங்கேயே வந்து சம்டைம்ஸ் வந்து பிங்க் பின்னு சொல்லுவாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் சில க்ராசரி ஸ்டோர்ஸில் வந்து இந்த பிங்க் பின் இருக்கும். ஸோ உங்களுடைய பழைய துணிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த பிங்க் பின்னில் போய் போட்டுடலாம். ஸோ தட் இஸ் யூஸ் ஃபார் ரீசைக்கிளபிள். இந்த மாதிரி ரீசைக்கிள் ஷாப்ஸ்க்கு வந்து போகும். அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணி வேண்டியதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. வேண்டாதது வந்து லேண்ட்ஃபில்ஸ்க்கு போகும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல நல்ல ஷூஸ் இருக்குது பாருங்கள் நீங்களே. கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until we meet in the next video, stay safe everyone. Bye for now.